ஹாய் வணக்கம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாங்கண்டை ஒன்றா ஒட்டி வீ8 அதாவது வீ8 முறையில் பதியம் போட்டு வளர்த்துருக்கேன். இது எப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ பலன் தரக்கூடியது. உங்களுக்கு காய் தந்துடும், காய்க்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது 6 மாதத்தில், இல்லைன்னா ஒரு வருஷத்தில். அந்த மாதிரி எப்படி நாங்கள் வீ8 முறையில் எப்படி பதியம் செய்கிறேன்றது இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக வீடியோவை பாருங்கள். நான் ஆல்ரெடி விதையிலேருந்து 2 மரம் இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன். அடுத்தது என்ன நீங்கள் செய்யணுன்னா, இந்த மாதிரி அதாவது இந்த நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்களே செடி, அந்த செடியோட சைஸுக்கு அது என்ன சைஸுக்கு இருக்கோ, அந்த 2 மரத்தையும் ஒன்றா சேர்த்தா என்ன சைஸ் வருமோ அதுக்கு சமனான ஒரு சைஸ் உள்ள ஒரு கிளை, அதாவது தாய் மரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு கிளை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மொட்டு வந்த மாதிரி ஒரு கிளை, அதாவது வளரக்கூடிய இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் குயிக்காக வளரும். அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 மரத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, 2 மரத்தையும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. க்ளீன் கட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டேமேஜும் ஆகாது. ரொம்ப டேமேஜ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் வளர்கிறதுக்கு பிரச்சனையாக, அந்த மரம் வளராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வெட்டின செடி இந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா, 2 நடுவால் அப்படியே வெட்டிக்கோங்க. 2 பக்கமும் அப்படி நடுவால் வெட்டி, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே சரியாக அப்படி 2 வெட்டி ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு 2 வெட்டிக்கிட்டிங்கன்னா பிரிச்சுருங்க. 2 பிரித்து அப்படி வெட்டி எடுத்துருங்க. இப்படி வெட்டி இந்த மாதிரி செய்கிறதுக்கு சொல்கிறது வீ8ன்னு சொல்லுவாங்க. வி ஷேப்பில் இருக்கனால வீ8. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தாய் செடியிலேருந்து நீங்கள் எடுத்த அந்த ஒரு கிளையையும் இந்த மாதிரி வி ஷேப்பில் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இந்த வெட்டின ஜாயிண்டில் போயிட்டு அது அப்படியே கரெக்டாக செட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இப்படி வி மாதிரி சீவிக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி அந்த 2 வெட்டினீங்க இல்லையா, அதில் வச்சு அப்படி உங்களுக்கு ஈஸியாக அதை அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பொலித்தீன் ஒரு டேப் மாதிரி ஒன்று எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி நல்லா ரேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக, அதாவது நீங்கள் கீழேருந்து மேலே தான் பண்ணணும் எப்போயுமே. ஏன் அப்படி கீழேருந்து மேலே பண்ணுறோன்னா, இப்போ சம்டைம் தண்ணி பட்டாலும் தண்ணி எதுவும் பட்டாலும் அந்த தண்ணி உள்ளே போகாது. அப்படி தண்ணி மேலேருந்து கீழே அப்படி ஓடிடும். நீங்கள் மேலேருந்து கீழே போட்டிங்க சுற்றுனீங்கன்னா தண்ணியெல்லாம் உள்ளுக்கு போயிடும். அப்புறம் அந்த செடி வளராது. இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு, அந்த மேலே மொட்டு மாதிரி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று வச்சுருங்க. அந்த கெப் ஒன்று வைங்க. ஏன்னா அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த
தளிர் விடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வளரும். அந்த மாதிரி கட்டி விட்டுட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு பொலித்தீன் பேக் ஒன்று எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்து அதை போட்டு அதை அப்படி மூடி விட்டுருங்க. நீங்கள் பொலித்தீனால் சுற்றி இருக்கீங்க இல்லையா, ரேப் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து அப்படி மூடி விட்டுருங்க. ஏன் இதை மூடுறோன்னா, இப்போ தண்ணி ஏதாவது உள்ளுக்கு போயிடாமல், சம்டைம் தண்ணி எதுவும் உள்ளுக்கு போய் அதில் வந்து நிறைஞ்சிருச்சுன்னா அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ வளராது. ஓகே, நான் இப்போ அதை இந்த மரத்தை பதியம் வச்சு இப்போ ஒரு 15 டேஸ் ஆகுது. ஒரு 15 டேஸுங்களா, 15 டேஸ் நான் வந்து வீட்டிலேயே வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி, ஜஸ்ட் ஒரு இதில் க்ரீன் ஹவுஸ் மாதிரி ஒன்று சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஸோ செஞ்சு அதில் தான் நான் உள்ளுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பொலித்தீனை வச்சு நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி செஞ்சு அதில் வச்சுக்கோங்க. ஒரு 15 டேஸ் அதிலே வைங்க. இப்போ பாருங்கள், 15 டேஸுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் அந்த செடி. ஸோ சூப்பராக வளர்ந்துருக்கு அது. இதுவும் நான் அது மாதிரி இப்போ வச்சுருக்கேன், ரீசெண்டாக வச்சது, இன்னும் பெருசாக வளரல. ஆனால் இந்த நான் வச்ச செடி 15 டேஸில் நல்லா வளர்ந்துருக்கு, செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஓகே கைஸ், இது மாதிரி இன்னும் வீடியோ பார்க்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.